கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகப்பெருமானின் பேரருளால் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் இவைகளை பாராயணம் பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கி கந்தர் அலங்காரம் முதல் பாடலை பார்க்கலாமுங்க. அருணகிரிநாதர் எழுதிய பாடல்கள் அனைத்துமே நம் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான பாடல்கள். முருகப்பெருமானின் பேரருளை பெற்ற பின்பு, அனுகிரகம் பெற்ற பின்பு எழுதிய பாடல் தான் கந்தர் அலங்காரம். ஒவ்வொரு திருத்தலமாக சென்று, அதாவது முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு திருத்தலமாக சென்று அங்கு உள்ள முருகனை புகழ்ந்து பாடி, போற்றி பாடி, வணங்கி பாடிய பாடல்கள் தான் கந்தர் அலங்காரம். கந்தர் அலங்காரத்தில் முருகனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை புகழ்ந்து போற்றி அருமையாக வர்ணனை செய்து பாடியிருப்பாருங்க. கந்தர் அலங்காரத்தை நம்ம பாடுறப்ப நம்ம வாழ்வில் உள்ள துன்பங்கள், பிணிகள் அனைத்தும் நீங்கி போகும். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான மருந்து, அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் இந்த கந்தர் அலங்காரத்தை. முருகப்பெருமானின் அடியார்களுக்கு தெரியும், முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நம்ம எப்படி அவரை வழிபாடு செய்தால் அவர் நமக்கு என்னெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம். ஒரு சிலர் முருகனுடைய பாடல்களை பாடியதால் நம் தலையெழுத்து மாறுமா, முருகனை வழிபாடு செய்தால் நம் தலையெழுத்து மாறுமா, நமக்கு என்னெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கோ அந்த கஷ்டத்தை நம்ம பட்டுதான் தீரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது தவறான கருத்துங்க. அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டார். இறை வழிபாடு அப்படிங்கிறது செய்யறப்ப நம்ம மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும், நம்ம நல்ல வழியில் செல்வதற்காகவும், நம்மை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகவும் சில துன்பங்களும் சில பிரச்சனைகளும் நமக்கு வருங்க. அந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி நீ என்ன பண்ணினாலும் சரி, நான் உன்னுடைய திருவடியை இறுக பற்றிக்குவேன், அதை நான் விடவே மாட்டேன், நீ தான் என்னை பார்க்கணும் அப்படின்னு பிடிச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க தலையெழுத்தே மாறுங்க. அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். சில பிரச்சனைகள் வருது, சில சங்கடங்கள் வருது அப்படிங்கிறதால கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. கடவுள் இருக்கார். நமக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் சரியானபடி கொடுப்பாருங்க. நம்பிக்கையோடு நாம் இறை வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும். வாங்க கந்தர் அலங்கார பாடல் முதல் பாடலை பார்க்கலாம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கலிய வழி விட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இறை வழிபாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேண்டியது தன்னடக்கம், ஆணவம் இல்லாத தன்னடக்கம். அதாவது நான் தான் எல்லாம் செஞ்சேன், நான் தான் இதை பண்ணினேன், என்னால் தான் இது முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஆணவம் இல்லாமல் தன்னடக்கம் இருந்தால் மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். இறைவனுடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெற முடியும். நம்மகிட்ட எப்போவாவது நான் அப்படிங்கிற ஆணவம் வந்துச்சு அப்படின்னாவே நம்மகிட்ட இருக்கிற இறை அருள் நம்மை விட்டு நீங்கிவிடும். எப்போவுமே நான் செய்யலை, அவன் செய்தான், எல்லாமே அவன் வழியில் தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் வெற்றி பெறுங்க. அதைத்தான் முதல் வரியிலேயே அழகாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக அருணகிரிநாதர் எத்தனை யுகங்கள் தவம் செய்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனாலும் அருணகிரிநாதர் இந்த முதல் வரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த தவமுமே சரியாக செய்யாமல், உன்னை நான் சரியாமல் வணங்காமலே எனக்கு இத்தனை பெரும் பேற்றை கொடுத்துருக்க, எனக்கு இந்த பிரபஞ்சம் என்னும் மாயை சேற்றை கழிய விட்டு இதற்கான வழியை கொடுத்த முருகப்பெருமானே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு தவமும் அவ்வளோ ஒரு சிறப்பான பாடல்களை பாடியும் முருகப்பெருமான் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் எதுவுமே உனக்காக செய்யலை, எதுவுமே செய்யாமே எனக்கு இத்தனை கொடுத்துருக்கிறே முருகப்பெருமானே அப்படின்னு தான் கேட்கிறார். அடுத்த 2 வரியில் சிவபெருமானையும் அவரது திருக்குமரனான முருகப்பெருமானையும் நம் வழிபாடு செய்தால் நம் வாழ்வு சிறப்பாக அமையும், நமது தலையெழுத்தே மாறி நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சிவபெருமானுடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத பொருளாக இருக்கும். அதாவது ஒரு காட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தன் தலையில் வைத்து அந்த
உயிரினங்களுக்கெல்லாம் அந்த பொருள்களுக்கெல்லாம் தேவையான புனிதத்தையும் அருளையும் கொடுத்து அவர்களுக்கு நல்ல கதியையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்து தன் தலையில் வச்சிருப்பார். ஒரு காட்டில் என்ன இருக்கும், ஆறு ஓடிட்டுருக்கும், கங்கையை தன் தலையில் வச்சிருப்பார். நிலா காஞ்சிட்ருக்கும், நிலாவுடைய பிறையை தன் தலையில் வச்சிருப்பார். பாம்பு ஓடிட்டுருக்கும், பாம்பை எடுத்து தன் கழுத்தில் போட்டிருப்பார். இந்த மாதிரி தும்பை, கொன்றை, இந்த மாதிரி மலர்களை தன் தலையில் வச்சுருப்பார். ஒன்றுக்கொன்று சம்மந்தமே இல்லாத பொருள்களை எல்லாம் வச்சு அவர்களுக்கான மோட்சத்தையும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற களங்கத்தை நீக்கி அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து தன் தலையில் வைத்திருப்பார் சிவபெருமான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி நமக்கான அந்த கர்மாவை நீக்கி நம் துன்பத்தை நீக்கி நமக்கு வாழ்வு சிறப்பாக அமைச்சு கொடுப்பாங்க சிவபெருமானின் திருக்குமரனான முருகப்பெருமானம். கந்தர் அலங்கார பாடலை தினமும் ஒரு பாடலையாவது பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு தலையெழுத்து மாறும். எவ்வளவு மோசமான கேவலமான தலையெழுத்து நமக்கு இருந்தாலும் அந்த தலையெழுத்து மாறும். நமக்கு நல்ல கதி கிடைக்குங்க, மோட்சம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்.